வணக்கம். ஆதவனின் நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்று 2017 பிப்ரவரி மாதம் 13ஆம் திகதி திங்கட்கிழமை. வாரத்தின் முதல் நாளில் உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்றைய தினம் இலங்கையிலிருந்து பிரசுரமாகின்ற முக்கியமான செய்திகளில் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்ற முக்கிய செய்திகள் மீதான எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. முதுகெலும்பிருந்திருந்தால் விசாரணைக்கு பயந்து ஓட வேண்டாம். ஜனாதிபதிக்கு சுமந்திரன் அறைகூவல் என்று தலைப்பிட்டு முதுகெலும்பிருந்தால் எந்த விசாரணைக்கும் பயந்தோட வேண்டியதில்லை என்று ஜனாதிபதிக்கு தான் அறைகூவல் விடுப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி MA சுமந்திரன் தெரிவித்தார் என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது. 10ஆம் பக்கத்திற்கு இன்றைய வீரகேசரியின் முக்கிய செய்தியாக. அத்துடன் இன்று கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது. பயங்கரவாத எதிர்ப்பு குறித்து 3 நாள் மகாநாடு நாளை புதுடில்லியில் ஆரம்பம். பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், அமைச்சர் சாகல பங்கேற்பு என்று தலைப்பிட்டு அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இந்திய மன்றம், இந்திய அரசின் தேசிய புலனாய்வு முகவர் நிலையம் மற்றும் ஹரியானாவில் 50வது சுவர்ண உற்சவ குழு ஆகியவற்றின் ஏற்பாட்டில் தீவிரவாத எதிர்ப்பு 3 நாள் மகாநாடு இந்தியாவில் தலைநகரான புதுடில்லியில் நடைபெற உள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோன்று இன்னுமொரு செய்தியாக காணப்படுகின்றது. நாளை வருகிறது இலங்கை குறித்த ஜெனீவா பிரேரணை 23ஆம் திகதி நிறைவேற்றப்படும் என்று தலைப்பிட்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவினால் கொண்டுவரப்பட்டுள்ள இலங்கை தொடர்பான பிரேரணை நாளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. ஒருவேளை இன்றைய தினம் கூட பிரேரணை சமர்ப்பிக்கப்படக்கூடிய சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அத்துடன் இன்றைய தினம் வெளியாக இருக்கின்ற வீரகேசரியின் பிரதான புகைப்படமாக காணப்படுகிறது. கச்சைதீவு புனித அந்தோணியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா திருப்பள்ளி யாழ் மறைமாவட்ட ஆயர் குறுமுதல்வர் ஜெபரத்னம் ஜோசப் தாஸ் தலைமையில் நேற்று ஒப்புக் கொடுக்கப்பட்டதையும் திருப்பள்ளியில் கலந்து கொண்டு இலங்கை பக்தர்களையும் படங்களில் காணலாம் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அந்த புகைப்படம் இன்றைய பிரதான புகைப்படமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அவை இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருந்த முக்கியமான செய்திகளாக அமைந்திருந்தது. அதே போன்று இன்று வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்ற முக்கிய செய்திகளில் நாங்கள் பார்க்க போகின்றோம். ஜெனீவாவில் புதிய தீர்மானம். அமெரிக்க, பிரிட்டிஷ், இந்திய தூதுவர்களுடன் கொழும்பில் கலந்து ஆலோசனை என்று தலைப்பிட்டு இலங்கை தொடர்பான ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 2015ஆம் ஆண்டு தீர்மானத்தின் நிலுவையாக உள்ள ஏற்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு மனித உரிமைகள் பேரவை மேலும் 2 வருட காலத்தை வழங்கவிருக்கிறது. புதிய தீர்மானம் ஒன்று இந்த கால நீடிப்பை வழங்குவதற்கு இடமளிக்கும் என அறிய வருகிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது 4ஆம் பக்கத்திற்கு. அதேபோன்று இன்னும் ஒரு பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கச்சைத்தீவு திருவிழாவில் தமிழகத்திலிருந்து எவரும் கலந்து கொள்ளவில்லை. இலங்கையிலிருந்து சுமார் 6600 பேர் பங்கேற்பு என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. கச்சைத்தீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழா நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த எவரும் கலந்து கொள்ளவில்லை என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோன்று இன்னும் ஒரு செய்தி கட்டமிடப்பட்டு காணப்படுகின்றது. கால அவகாசத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணங்குவதற்கு வடக்கு முதல்வர் கடும் எதிர்ப்பு என்று தலைப்பிட்டு அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இலங்கை தொடர்பான ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 2015ஆம் ஆண்டு அக்டோபர் 30 தீர்மானத்தை முழுமையாக அமல்படுத்துவதற்கு மேலும் 2 வருட கால அவகாசத்தை வழங்குவதற்கு பிரதான எதிர்க்கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடுமையான நிபந்தனைகளுடன் இணக்கம் தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படும் நிலையில் அதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வசமிருக்கும் வடக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் கடுமையாக எதிர்த்திருப்பதாக அறிய வருகிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அவை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருந்த முக்கிய செய்திகளாக அமைந்திருந்தன. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்ற செய்திகளை பார்ப்போமானால் உள்ளக பொறிமுறையில் இலங்கை அரசு தோல்வி, சர்வதேச பிரசன்னத்தையே பாதிக்கப்பட்ட தரப்பு கூறுகிறது என்கிறார் சூகா என்று தலைப்பிட்டு அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. உள்ளக பொறிமுறை என்பது இலங்கையில் தோல்வி அடைந்து எனவே சர்வதேச பிரசன்னத்தையே மக்கள் கூறுகின்றனர் என்று யஸ்மா சூகா தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோன்று இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது. சந்தையில் மரக்கறி வாங்குவது போல் சர்வதேசத்துடன் பேச்சு நடத்த முடியாது. கூட்டமைப்பு மீது விசனம் முன்வைப்போருக்கு விளக்கத்துடன் பதில் வழங்கியுள்ளார் சுமந்திரன் என்று அந்த செய்தி தலைப்பிடப்பட்டு
சந்தையில் மரக்கறி வாங்குவது போல் சர்வதேசத்துடன் பேச்சு நடத்த முடியாது. உரியதை உரிய வகையில் பேச வேண்டும். நாம் எதை கேட்கிறோம் என்பதை அவர்களுக்கு தெளிவாக வேண்டும். துப்பாக்கி என்றால் சுடலாம், கத்தி என்றால் சுட முடியாது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்றைய சுடலொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெற்ற ஒரு செய்தியாக அதே போன்று இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகின்றது. ஜெனீவா நெருக்கடியை சமாளிக்க இந்தியாவை நாடுகிறது இலங்கை என்று தலைப்பிட்டு ஆணையரின் அறிக்கை 22 சமர்ப்பிப்பு என்று அந்த தலைப்பு தொடர்ந்து செல்கிறது. அதே போன்று செய்தி விரிவாக இவ்வாறு செல்கிறது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் கொண்டுவரப்பட உள்ள இலங்கை தொடர்பான தொடர்ச்சி தீர்மான வரைவில் தொடி மற்றும் மொழிநடையை மேலும் நீர்த்துப்போக செய்வதற்கான முயற்சியில் இலங்கை அரசு ஈடுபட்டுள்ளது என்று அந்த செய்தி 6ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கிறது. அவை இன்றைய தினம் சுடரொளி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருந்த முக்கிய செய்திகளாக அமைந்திருந்தது. அதே போன்று இன்று வெளியாக இருக்கின்ற சிங்கள நாளிதழான லங்காதீப பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. பாசல் கெண்டிமி கசிப்பு பெரல என்று தலைப்பிடப்பட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது பாடசாலை உணவகத்தில் கசிப்பு பேரல் ஒன்று கைப்பற்றப்பட்டதாகவும் அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த செய்தி காணப்படுகின்றது. அது இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரசுரமாக இருந்த செய்தி. அதே போன்று இன்று வெளியாக இருக்கின்ற டெய்லி மிரர் பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ETCA என்று தலைப்பிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் இன் டெல்லி இன் ஏப்ரல் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அதாவது இலங்கை இந்திய தொடர்பான ஒரு ஒப்பந்தம், தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தகம் தொடர்பான அந்த கூட்டு ஒப்பந்தம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் டெல்லியில் கைச்சாத்திடப்பட உள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அவை இன்றைய தினம் பத்திரிகைகளின் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருந்த முக்கிய செய்திகளாக அமைந்திருந்தது. அதே போன்று இன்று வெளியாக இருக்கின்ற தமிழ் பத்திரிகைகளில் ஆசிரியர் தலையங்க மீதான பார்வையாக அமையப் போகின்றது. அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக இவ்வாறு அமைந்திருக்கிறது. நகைப்புக்கிடமான தீர்மானங்கள் எடுக்காதிருப்பது அவசியமானது என்று தலைப்பிட்டு ஐநா மனித உரிமை பேரவையில் 2015ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை முழுமையாக இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் இவை கடுமையான நிபந்தனைகளின் கீழ் நிறைவேற்றப்படுவதை ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் அலுவலகம் ஒன்றை இலங்கையில் நிறுவி மேற்பார்வை செய்ய வேண்டும் என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. மனிதத்துவத்தை பகிர்ந்து கொள்தல். ஆண்கள் பெண்கள் மத்தியில் சமத்துவத்தை கட்டியெழுப்புவது போன்று மனிதத்துவத்தை பகிர்ந்து கொள்வதை கட்டியெழுப்பும் நடவடிக்கைகள் இப்போது அவசியமானது எனப்படுகிறது. இதுவே சகலரும் சமத்துவமான பிரஜையாக விளங்குவதை உறுதிப்படுத்தும். பாதிக்கப்பட்ட ஓரம் கட்டப்பட்டிருக்கும் நலிந்த நிலையில் உள்ளவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு இது அத்தியாவசியமானதாக தென்படுகிறது என்று அந்த செய்தி ஆசிரியர் தலையங்கமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில். அதே போன்று இன்று வெளியாக இருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக தீட்டப்பட்டிருக்கிறது. நம்பகத்தன்மையை காப்பாற்றுமா பேரவை என்று தலைப்பிட்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அடுத்த கட்ட நடவடிக்கையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றன தமிழ் மனங்கள். இலங்கை அரசுக்கு ஜெனீவா தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மேலும் கால அவகாசம் வழங்கப்படலாம் என்ற தகவல்களால் அவை கொதிப்படைந்துள்ளன. 2015இல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைகள் இலங்கை தொடர்பிலான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட வேளை அது பேரவையின் மிக சிறந்த செயற்பாடுகளுக்கான சிறந்த எடுத்துக்காட்டு என பாராட்டு பத்திரங்கள் வாசிக்கப்பட்டதும் தமிழ் மக்களுக்கு இனி விடிவு காலம் என வர்ணிக்கப்பட்டதும் மனதில் நிற்கின்ற விடயங்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. பதுளையில் மண் சரிவு அபாயம், 43 குடும்பங்கள் பாதிப்பு என்று தலைப்பிட்டு பதுளை மாவட்டத்தில் தொடர்ந்தும் பெய்து வரும் அடைமழை காரணமாக மண் சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த மாவட்டத்தில் உள்ள அபாயத்தை எதிர்நோக்கியுள்ள 13 குடும்பங்களைச் சேர்ந்த 145 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பதுளை மாவட்ட இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் உதயகுமார் தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில். அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற இந்திய செய்திகள் மீதான எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் இந்திய செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர் படுகொலையை கண்டித்து தொடர்ந்தும்
தமிழகத்தில் போராட்டம் என்று தலைப்பிட்டு இலங்கை கடற்படையினரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு பலியான மீனவர் பிரிட்ஜோவின் படுகொலையை கண்டித்து தங்கச்சி மடத்தில் சனிக்கிழமை 4வது நாளாக போராட்டம் நடைபெற்றது என்று அந்த செய்தி காணப்படுகின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் இந்திய செய்திகள் பக்கத்தில். அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற உலக செய்திகள் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் சிரியாவில் இரட்டை வெடிகுண்டு தாக்குதலில் 59 பேர் பலி என்று தலைப்பிட்டு சிரியாவில் தலைநகரான டமஸ்கஸ் பகுதியில் நிகழ்த்தப்பட்ட இரட்டை வெடிகுண்டு தாக்குதலில் 59 பேர் உயிரிழந்தனர். இதில் பெரும்பாலானோர் ஈராக்கைச் சேர்ந்த பக்தர்கள் என தெரிய வந்துள்ளது. சிரியாவின் தலைநகரான டமஸ்கஸ் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய இரட்டை வெடிகுண்டு தாக்குதலில் ஈராக்கைச் சேர்ந்த 47 பக்தர்கள் 12 சிரியாவைச் சேர்ந்த அரச படையினர் உயிரிழந்தனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அவை இன்றைய தினம் சுடரொளி பத்திரிகையில் வெளியாகியிருந்த உலக செய்தியாக அமைந்திருந்தது. இன்று வெளியாக இருக்கின்ற வடபுல செய்திகளை தாங்கி வருகின்ற வடபுல பத்திரிகைகள் மீதான எங்கள் பார்வையினை செலுத்த போகின்றோம். அந்த வகையில் உதயன் பத்திரிகையில் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. தமிழ் சிவில் சமூகத்தினால் தற்போதைய நிலையில் தேவையில்லை என்று நிராகரிக்கப்பட்ட உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை அமைக்கும் பணியை கொழும்பு அரசு வேகப்படுத்தி உள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற காலைக்கதிர் பத்திரிகையின் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. விசாரணையை கண்டு பயந்து ஓடுவது ஏன், முதுகெலும்பு இருந்தால் முன்வாருங்கள் என்று அந்த தலைப்பிடப்பட்டு ஜனாதிபதியை விழித்து சுமந்திரன் மட்டு செங்கலடியில் வைத்து சவால் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தமக்கு முதுகெலும்பு இருக்கிறது என பலாலி படையினர் மத்தியில் வைத்து அறிவித்திருந்தார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. அவருக்கு உண்மையில் முதுகெலும்பு இருக்குமானால் அவர் யுத்தகால விடயங்களை பற்றியே விசாரணையை கண்டு பயந்து ஓட வேண்டியது இல்லை என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற வலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. இலங்கைக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும், கூட்டமைப்பின் தீர்மானத்திற்கு தமிழர் தரப்பு பலத்த எதிர்ப்பு, வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் போராடவும் முஸ்தீபு என்று தலைப்பிட்டு ஜெனீவாவில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 34வது கூட்டத்தொடரில் இலங்கை மீதான ஜெனீவா 2015 தீர்மானத்தை முழுமையாக அமல்படுத்துவதற்கு அரசுக்கு இன்னமும் கால அவகாசத்தை வழங்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்திற்கு தமிழர் தரப்பில் இருந்து பலத்த எதிர்ப்புகள் வெளிவர தொடங்கியுள்ளன என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அவை இன்றைய தினம் வடபுல செய்திகளை தாங்கி வந்திருந்த வடபுல பத்திரிகை மீதான பார்வையாக அமைந்திருந்தது. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற கேலிச்சித்திரங்கள் மீதான எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் கேலிச்சித்திரமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இலங்கையில் காணப்படுகின்ற நிலைமையால் குழம்பி போயிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் பேசாம சுவரிலேயே முட்டிக்கொள்ளலாம் என்ற மாதிரியான அந்த கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கேலி சித்திரத்தை அவர் பிரசுரித்திருக்கார்கள். அதே போன்று இன்று வெளியாக இருக்கின்ற வீரகேசரி பத்திரிகையில் கேலி சித்திரத்தை எடுத்துக்கொண்டால் வீரகேசரியின் கேலி சித்திரம் இந்த விடயத்தை பிரதிபலிப்பதாக காணப்படுகிறது. அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தீர்மானம் பற்றியதாக அமைகிறது. அதாவது இலங்கை அரசாங்கத்துக்கு கேடயமாக பயன்படுத்தப்பட்டது. அதாவது சர்வதேச நாடுகளுடனான அழுத்தத்தின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தற்போதைய முடிவு அவர்களுக்கு ஒரு கேடயமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பது. அதாவது கால நீடிப்பு என்ற அந்த விடயம் கேடயமாக பயன்படுத்தக்கூடியதாக அமைவது போன்றதாக அந்த கேலி சித்திரம் அமைந்திருக்கிறது. அவை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த பத்திரிகைகள் மீதான பார்வையாக அமைந்திருந்தது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இந்த அளவில் விடைபெறுகிறது இன்றைய நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம்.